ராகி இட்லி செய்கிறதுக்கு ராகி மாவு எப்படி அரைக்கிறதுன்னு ஷார்ட்ஸ் போடுறேன், பார்த்துக்கோங்க. மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு. ஓவர் நைட் நம்ம புளிக்க வச்சுருக்கோம். அது இந்தளவுக்கு முக்கால் அளவுக்கு மட்டும் மாவு ஊற்றி எடுத்துக்கோங்க. நீங்கள் எப்பவும் போல் ஃபுல்லாக ஊற்றுனீங்கன்னா அது ரொம்ப பொங்கி வந்துடும் வேகும்போது. அதனால் இந்தளவுக்கு மட்டும் ஊற்றிக்கோங்க. இது சரியான அளவாக இருக்கும். இந்தளவுக்கு பண்ணிக்கோங்க. தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஊற்றின அந்த இட்லி தட்டை வச்சுக்கோங்க. தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி வைக்க வேண்டாம். இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் வச்சுக்கோங்க. 10 to 15 minutes வேகட்டும். அவ்வளோதான், வெந்துடுச்சு. நல்ல மணமாக இருக்குது. அவ்வளோதான், இட்லி ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குது. இங்கே பாருங்கள், கெட்டியாலாம் இருக்காது. இதுக்கு தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, தக்காளி குழம்பு எல்லாம் நல்லா மேட்ச்